இலங்கையிலிருந்து ஜாஃபர் என்பவர் கேட்கிறார், நான் மோட்டார் சைக்கிள் கடை வைத்துள்ளேன். 6 லட்சம் பெறுமதியான சைக்கிளுக்கு 3 லட்சம் வாங்கி கொண்டு மீதியை லீசிங் கம்பெனியில் பதிவு செய்து தருமாறு கேட்கிறார்கள். இப்படி செய்யலாமா கேட்குறாரு. அதாவது இந்த வாகனம் இவர் வாகனம் வச்சுக்கிறவருக்கு மட்டும் உள்ள கேள்வி கிடையாது. யாரெல்லாம் ஒரு பெறுமதியான பொருள்களை விற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறீங்களா, 5 லட்ச ரூபா ரேட்டு. 5 லட்ச ரூபா ரேட்டுங்கும் போது உங்கள்கிட்ட 3 லட்ச ரூபா தந்துட்டு 3 லட்ச ரூபாயை வந்து இஎம்ஐயில் போடுங்கம்பாங்க, தவணையில் போட்டு தாங்கம்பாங்க. தவணை யார்? வட்டி கடைக்காரன் தான் தவணையை கொடுப்பான். யார் கொடுப்பான் இஎம்ஐயில்? நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீ வியாபாரி. ஆனால் அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் அந்த கம்பெனியில் பதிவு செஞ்சுதாங்க அப்படின்ட்டு கேட்பான். அப்போ 3 லட்சம் நீங்கள் வாங்கிட்டு இன்னொரு 3 லட்சத்துக்கு அவனை கையை காட்டி விட்ருவீங்க. அதில் வந்து நீங்கள் தான் சைன்லாம் பண்ணணும். நீங்கள் தான் உங்கள்கிட்ட வாங்கினா தான் அதில் சைன்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ நீங்கள் தான் ரெக்கமெண்டே பண்ணுவீங்க இவனுக்காக வேண்டி. அப்படி பண்ணும் பொழுது அந்த 3 லட்சத்தை அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் சொல்லக்கூடிய மாத தவணை பிரகாரம் கட்டிக்கிட்டு வருவான். 3 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சம் கூட கட்ட வேண்டியனால அவனுக்கு ஏற்படும். வட்டி தான் அது. வட்டியில் தான் உங்களை சேர்த்து கூட சொல்கிறான். 3 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட காசு தந்துடுறான். இன்னொரு 3 லட்சத்துக்கு வட்டி கடைக்காரன்ட்ட வந்து எங்களை ஜாயின்ட் பண்ணி விட்ருங்க, உங்களை மாதிரி ஒரு கடைக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அவனுக்கு கொடுப்பான். அப்படிங்கும்போது அதை செய்யலாமான்னு கேட்குறாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய பொருள்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த நிலை வரும். காசு கொடுத்து வாங்க ஒருத்தன் வரமாட்டேங்கிறாங்க. இவன் வந்தாலும் இஎம்ஐயில் போட்டுத்தாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பொருள் தான் விற்கிற கடை வச்சுருக்கிறோம். ஆனால் வந்து என்ன செய்வான், இஎம்ஐயில் போடுறோன்னா எப்படி நம்மளாம் அந்த செய்யணும், அந்த பஜாஜ் அப்படி இன்சூரன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசணும். பேசி இந்த மாதிரி வந்திருக்காங்க பார்ட்டின்னொன்னே நம்ம அதுக்கு அந்த ஃபார்மில் நம்மளும் கையெழுத்து போட்டு இவனுக்கு பரிந்துரை பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் இவன் தரக்கூடிய பணத்தை அவன் நமக்கு தந்துடுவான். இந்த ஃப்ரிட்ஜுக்குரிய காசை வந்து அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் நமக்கு மொத்தமாக தந்துடுவான். இவன் என்ன செய்வான், அவனுக்கு கடனாளி ஆகிக்கிறோம். உங்களுக்கு கடனாளி ஆக மாட்டான், அவனுக்கு கடனாளி ஆகிக்கிறவான். கடனாளியாண்டா வட்டிக்கு ஆகிடுவான்னு அர்த்தம். இதுதான் பேசிக்கு. இதைத்தான் நீங்கள் கேட்குறேன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி செய்ய முடியும்? நீங்கள் வந்து ரொக்கத்துக்கு வியாபாரம் பண்ணால் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த வட்டியில் தான் கொண்டு போய் கொடுப்பான்னு சொன்னால் அந்த மாதிரி தொழில் பண்ணாதீங்க. நீ வட்டியில் தான் உங்களை கூட சொன்னான், உங்களை கொண்டு போய் என்ன செய்கிறான், அவனாக போய் தேடிக்கிட்டானே பிரச்சனை இல்லை. அந்த கம்பெனிக்காரனே வந்து என்ன செய்கிறான், இவனோட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை அது கடனை கொடுத்து அவன் உங்கள்கிட்ட காசு தந்து வாங்கி அவன் கொடுத்தா 2 விதமாக செய்யலாம்ல. இது எப்படி செய்யலான்னு கேட்டால், உங்கள்கிட்ட வண்டி வாங்க வர்றவன் அவனே இன்சூரன்ஸ் கம்பெனியை போய் அணுகட்டும். அணுகி இந்த மாதிரி ஒரு கடையில் நான் வண்டி வாங்க போகிறேன், அது தவணைக்கு வாங்கணும், எனக்கு இஎம்ஐயில் போட்டுத்தாங்கன்னு கேட்குறான். அந்த இன்சூரன்ஸுக்காரன் வந்து உங்களுக்கு மொத்த ரூபாயும் தந்துவிட்டு இந்தாங்க ரூபாயை வச்சுக்கிறேங்க, நான் இவனுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உங்களை வந்து அதில் சேர்த்து விட சொல்கிறாங்க, உங்களை பரிந்துரை செய்ய சொல்கிறாங்க. நீ போய் கம்பெனியில் பேசிக்கப்பா, அவன் பேசி அவன் ஒத்துக்கிட்டானா நீ வாங்கிட்டு போப்பா, அவன் எனக்கு தந்தா என்ன நீ எனக்கு தந்தா என்ன, 2 ஒன்று தானே. எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தந்தாலும் எனக்கு ஒன்று தான், அல்லது நீ எவன்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கி அவன் தந்தாலும் ஒன்று தான், எனக்கு பணம் வந்துருச்சுன்னு ஆக்கிடலாம். அப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கள்ட்ட வந்து நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவன் வண்டியை வந்து ஃபைனான்ஸுக்காரர்கிட்ட நீங்கள் கொடுத்து அவன் இவனுக்கு கொடுத்து வாங்கிட்டான்னு சொன்னால் நீங்கள் வட்டிக்கு துணை செஞ்ச அதில் வரமாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி இந்த பார்ட்டி வந்திருக்கிறாரு, பாதி பணத்தை எனக்கு தந்துட்டாரு, மீதி பணம் தர முடியாமல் இருக்கிறாரு, இவருக்கு நீங்கள் வட்டியை கொடுங்க, கரெக்டாக செலுத்திடுவார் அப்படின்னு உங்களை கொண்டே சேர்த்து விட சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வட்டிக்கு நீங்கள் துணை செஞ்ச மாதிரி தானே வரேன். அது நம்ம செய்ய முடியாதுங்க. நீங்கள் போய் பேசிக்கிறங்க, நீங்கள் போய் ஃபைனான்ஸ் கம்பெனியில் பேசி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் வந்து நீங்கள் தர வேண்டிய பணத்தை எனக்கு தந்துட்டான்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு மாச்சு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பாருங்காச்சு அப்படிங்கிற மாதிரி தான் போக வேண்டி இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த மாதிரி வியாபாரம் பண்ணவும் முடியலை. வியாபாரம் பண்ணுற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான இஎம்ஐயில் தான் கேட்குறேன், காசு கொடுத்து எவ்வளோ குறைச்சி கொடுத்தாலும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது உங்கள் தொழிலில். இந்த மாதிரி மெத்தடு இல்லாட்டி பண்ண முடியாமல் வரும்னா நீங்கள் மாற்று யோசனையை தான் வழிவகையை தான் சிந்திக்கணும்.